பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வேதத்திலே நாம பார்க்கும்போது வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று இந்த வார்த்தையை கர்த்தர் யோசுவாவினிடத்திலே சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வாசித்த வசனம் யோசுவாவினிடத்திலே தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. மோசே மரித்ததற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேவன் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். ஒரு லீடர் பொசிஷன்ல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக, உடன்படிக்கையின் தேசத்திலே வழிநடத்தும்படியாக தேவன் ஒரு யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யோசுவாவினிடத்துல தேவன் கொடுக்கிற தைரியம் தான், யோசுவாவினிடத்துல தேவன் கொடுக்கிற ப்ராமிஸ். என்ன சொல்றாருன்னா, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. இதுக்கு முன்னாடி 5வது வசனத்துல எல்லாம் நாம பார்க்கும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு விரோதமாக ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். இன்னும் இந்த 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சோர்ந்து போகாத, நீ தைரியமாயிரு, தைரியம் உள்ளவனாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, ஒரு திடமுள்ள மனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த நாளிலும் தேவன் நம்மிடத்திலே சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலம் கொண்டு திடமனதாயிருங்க. எப்பேற்பட்ட சோதனைகளோ, எப்பேற்பட்ட வேதனைகளோ, பாரங்களோ, கஷ்டங்களோ வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறதா, தைரியத்தை விட்டு விடாதீங்க. உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. பலம் கொண்டு திடமனதாயிருங்க. கர்த்தர் உங்கள் கண்கள் காண அற்புதத்தை செய்வார். அன்னைக்கு யோசுவாவோடு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோடும் பேசுகிறார். ஹல்லேலூயா. குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருப்பார். பலம் கொண்டு திடமனதாயிருங்க. ஒருபோதும் தேவனை விட்டு விடாதீங்க. தேவனோடு கூட இருங்க. அவர் நித்திய சமாதானத்தை தருவார். கர்த்தரோடு கூட இருப்பீங்கன்னா அவர் ஒரு தைரியத்தை தருவார். திடமனதான ஒரு மன தைரியத்தை கர்த்தர் தருவார். இந்த நாளும் அவரை நோக்கி செபிங்க, அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.